ஒரு அழகிய கிராமத்தில் ஆனந்தன் மற்றும் அருணா என்ற தம்பதியினர் தங்கள் மகள் இனியாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இனியா மிகவும் புத்திசாலி பெண். அவளுக்கு படிப்பதென்றால் கொள்ளை ஆசை. அவளை ஒரு சிறந்த மருத்துவராக்க வேண்டுமென்பது ஆனந்தன் மற்றும் அருணாவின் கனவு. ஆனந்தன் ஒரு சிறிய கடையில் வேலை செய்து வந்தார். அருணா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டார். அவர்களின் வருமானம் குறைவு என்றாலும் இனியாவின் கல்விக்காக முடிந்த அனைத்தையும் செய்ய அவர்கள் தயாராக இருந்தனர். இனியாவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் அவளின் உயர்கல்விக்கு தேவையான நிதி பற்றி அவ்வப்போது கவலை கொள்வார்கள். ஒரு நாள் ஆனந்தனின் நண்பர் ராஜேஷ், ஒரு இன்சூரன்ஸ் முகவர், அவர்களை சந்திக்க வந்தார். ஆனந்தா, அருணா, இனியாவின் எதிர்காலத்தை பற்றி யோசித்தீர்களா? குறிப்பாக அவளின் உயர்கல்விக்கு தேவையான நிதி பற்றி என்று கேட்டார் ராஜேஷ். ஆனந்தன் தனது கவலையை வெளிப்படுத்தினார். அப்போது ராஜேஷ், அதற்குதான் குழந்தைகளின் கல்வி காப்பீடு இருக்கிறது. நீங்கள் ஒரு சிறிய தொகையை மாதாமாதம் செலுத்தினால் போதும். உங்கள் மகளின் கல்லூரி படிப்புக்கு தேவையான பெரிய தொகையை காப்பீட்டு நிறுவனம் வழங்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் காப்பீட்டு நிறுவனம் இனியாவின் கல்வி செலவு முழுவதையும் ஏற்கும். அவளின் கனவு தடைபடாது என்று விளக்கினார். ராஜேஷ் பொறுமையாக, இது ஒரு முதலீடும் பாதுகாப்பும் கலந்த திட்டம் என்றும், பணவீக்கம் அதிகமானாலும் நல்ல வருமானத்தை அளிக்கும் என்றும், குடும்பத்தின் தலைமை வருவாய் ஈட்டுபவருக்கு எதிர்பாராத நிகழ்வு நடந்தால் இனியாவின் கல்விக்கு எந்தவித தடையும் இருக்காது என்றும் விளக்கினார். ஆனந்தனும் அருணாவும் ராஜேஷின் விளக்கத்தால் திருப்தியடைந்து இனியாவின் கல்விக்காக ஒரு காப்பீட்டுத் திட்டத்தை எடுத்தனர். சில வருடங்கள் கடந்து சென்றன. இனியா நன்றாக படித்து பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்று வந்தாள். திடீரென்று ஒரு நாள் ஆனந்தனுக்கு ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டது. அவர் சில மாதங்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் போனது. குடும்பத்திற்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டது. ஆனந்தனும் அருணாவும் இனியாவின் படிப்பை நினைத்து கவலைப்பட்டனர். அப்போது அவர்களுக்கு தாங்கள் எடுத்திருந்த கல்வி காப்பீட்டுத் திட்டம் நினைவுக்கு வந்தது. ராஜேஷ் உதவியுடன் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து அவர்களுக்கு தேவையான நிதி உதவி கிடைத்தது. இனியாவின் பள்ளி செலவுகள் தடையின்றி நடந்தன. இனியா கல்லூரிக்கு செல்லும் நேரம் வந்தது. அவளுக்கு ஒரு சிறந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அதற்கான கல்வி கட்டணம் மிக அதிகமாக இருந்தபோதிலும் ஆனந்தனும் அருணாவும் கவலைப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் எடுத்திருந்த கல்வி காப்பீட்டுத் திட்டம் முதிர்ச்சியடைந்து இனியாவின் கல்லூரி படிப்புக்கான முழு தொகையையும் வழங்கியது. இனியா தனது கனவை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தாள். அவள் ஒரு சிறந்த மருத்துவராகி தனது பெற்றாரின் கனவையும் நிறைவேற்றினாள். ஆனந்தனும் அருணாவும் தங்கள் மகளின் கல்விக்காக சரியான நேரத்தில் எடுத்த அந்த முடிவை பற்றி பெருமையுடன் நினைத்தனர். கல்வி காப்பீடு என்பது குழந்தைகளின் எதிர்கால கனவுகளுக்கு ஒரு உறுதியான அடித்தளமாகும் என்பதை உணர்ந்தனர்.